வரட்டும் அந்த எடுவட்ட வாங்கி. இந்த மலமாலை பெத்ததுக்கு கண்ட கண்ட சிரிக்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஊர் வளத்துல பொண்ணே கிடைக்காத மாதிரியும் இவதான் பெரிய பேரழகி மாதிரியும் கட்டுனா இவளத்தான் கட்டுவானா இல்லன்னா வேற யாரையும் கட்ட மாட்டானா? நீக்கு வரட்டும், உனக்கு விளக்கம் மாதிரி பிய்யல. நான் கோலவை கோகிலா இல்லடா பிடிச்சிருக்கேன் பாரு பிச்சைக்கார பொண்ணு. ஆடி மாப்பிள, இன்னைக்கு உனக்கு அடம் மேல வெளுத்து வாங்க போகுது. வா வா. ஊர்ல இருக்க சிரிக்கிய என் முன்னாடி வந்து பேசுறதுக்கே பயப்படுவாளுங்க. ஆனா நீ இப்படி அசிங்கப்படுத்துற அளவுக்கு ஆக்கி விட்டேனா? வாடா வா. அம்மா, உள்ள காலை எடுத்து வச்ச கரண்ட காலை வெட்டி விடுவேன். என்ன அம்மா கூப்பிடாத. இன்னொரு வாட்டி என் முன்னாடி வந்த பிஞ்சு வேறும் பிஞ்சு. ஒழுங்கு மரியாதையா ஓடிரு. நான் என்னம்மா பண்ணேன்? வந்துட்டீங்களா ரவுடி சார்? அப்பா சி வாய மூடு. இங்க பாரியா, எதுக்கு என் பிள்ளைய அடிக்கிற? உன் புள்ள செஞ்ச காரியத்துக்கு மடியில தூக்கி வச்சு கொஞ்சவா. இப்ப எதுக்கியா என்ன அடிச்ச? உனக்கு மேல வளர்ந்த பிள்ளையே இப்படி அடிக்கிறியா? அவன் திரும்ப அடிச்சா நீ என்னத்துக்காவ? அடிப்பியாண்டி அடிப்பியா? ஏன் அடிக்க மாட்டியா? பல்ல தட்டி கோயில குடுத்துருவேன். ஓ, நான் என்ன பண்ணேன்னு இப்ப அடிச்ச? நீ வெக்கமா இல்லடா உனக்கு இப்படி கேட்க? என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாது? சொன்னா தானே தெரியும். ஏன்டா நாசமா போறவனே, சோத்த திங்கிறியா வேலைத்தையும் திங்கிறியாடா? ஒரு பிள்ளைக்கு உன்னை பிடிக்கலன்னு தெரிஞ்சும் அவ பின்னாடி போய் அந்த பிள்ளைய பாடா படுத்தி இருக்க. என்னடா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னமா அதெல்லாம்? என்னடா நொன்ன இதெல்லாம்? இது எப்படி இந்த ஆளுக்கு தெரிஞ்சிச்சு? எனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே தெரியும். நீ ஏன் ஒரு ரவுடி பையன், உனக்கு பொண்ணு ஏக்குதா? போத நிறுத்துங்க. எனக்கு என்ன அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உரிமை இல்லையா என்ன? அது என் அத்தை மக, எனக்கு தான். அரைஞ்சு பல்லுகளெல்லாம் கலட்டி விடுவேன். வாத்தா என் தங்கச்சியும் வேண்டாம், என் தங்கச்சி பிள்ளையும் வேண்டான்னு தானே ஒட்டு வேணா உறவு வேணான்னு விரட்டி விட்டா. இப்ப மட்டும் எங்க இருந்துடா வந்தா உனக்கு அத்தை மக? ஒண்ணு விரட்டி விடலையே. நீ விரட்டி விடலதா. நீ ஒழுக்கமா ஒரு வேலைக்கு போனமா செஞ்சமான குடும்பத்தை பார்த்தா நானே பேசி கட்டி வச்சிருப்பேன். ஆனா நீ அப்படியா இருக்க? அப்படித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு அவன் அடிக்க இவன் அடிக்க ஜெயிலுக்கு போகன்னு வெட்டி வேலை செஞ்சுக்கிட்டு திர்ற. எனக்குள்ள எவன்டா பொண்ணு கொடுப்பான்? அப்படியே கொடுத்தாலும் கொடுக்காதீங்கன்னு நானே போய் சொல்லிடுவேன். அப்பா என்னடா அப்பா? என்ன அப்பா? என் பிள்ளைக்கு இல்லாத சத்தா இந்த தலைமுறைக்கு உட்காந்து திங்கிற அளவுக்கு என் பிள்ளைக்கு சொத்து இருக்கு. என் பிள்ளை எதுக்கு வேலைக்கு போகணும்? ஆஹாஹா, நல்லா சொல்லி கொடுடி. இப்படி நீ சொல்லி கொடுக்கறதுனாலதான் இவன் இப்படி திரியா. இப்படி திரியறவனுக்கு எதுக்கு கல்யாணம், புள்ள குட்டி குழந்தை? இப்படியே அவுத்து விட்ட மாடு எனக்காவே தெரிய சொல்லு. வர்றா, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னொரு தடவை அந்த பிள்ளை பின்னாடி போகவோ, அந்த பிள்ளைய வற்புறுத்தவோ ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்க, நானே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்ன உள்ள தள்ளிடுவேன். பொம்பளை பிள்ளைய வம்புழுத்தா என்ன தண்டனை தெரியும்ல? உள்ள வச்சு நொக்கி போடுவாங்க, நொக்கி. அதையும் ஞாபகம் வச்சுக்க. இன்னொரு தடவை ஏதாச்சும் வம்பு இழுத்தேன்னு வந்துச்சு, வம்புடுத்தா என்ன நடந்தாலும் அப்பேன்னு நான் முன்னாடி வந்து நிக்கவே மாட்டேன். வந்து சேர்ந்திருக்கேன் பாரு எனக்குன்னு. எல்லாம் என்னைய சொல்லணும். ஒத்த பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தையும் பத்தியா? இது தண்ணி அடிக்க, சீரட்டு குடிக்க, வெட்டி வேலை பார்த்துட்டு தெரியுது. பத்தாததுக்கு அவன் அடிக்க இவன் அடிக்க எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கு பாரு. இந்த ஆளு என்னமா நினைச்சிட்டு இருக்காரு? என்னம்மா நீங்க இப்படியே பேசுற? எனக்கு என்ன அவளை கட்டிக்க உரிமை இல்லையா? உனக்கு என்ன ஊர் உலகத்துல பொண்ணாடா கிடைக்காது? எப்படி எப்படியோ அழகான வசதியான பிள்ளைங்களா இருக்குடா. அத போய் தேடி லவ் பண்ணுவானா? போய் பிச்சைக்காரிய உனத்துக்கு இல்லாதவளை போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கே. என்னடா நீ? எனக்கு அவ்வளவுதாமா பிடிச்சிருக்கு. பிஞ்சு வேறும் பிஞ்சு. அவ்வளவுதான் கட்டிக்கிட்டு நீ இந்த வீட்டுக்கு வருவேனா? நானே உன்னை உள்ள விட மாட்டேன். எப்படியோ போன்னு பேசாம போயிருவேன். என்ன பேச்சு பேசினா தெரியுமாடா? பத்தாததுக்கு அந்த சரோஜாவை கூட்டு வந்து எப்படியெல்லாம் என் மானத்தை வாங்கணும்னு தெரியுமா? இதுக்கு அப்புறமா நான் அவளை இந்த வீட்டுக்குள்ள நான் சேர்த்துக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்காதுடா, நடக்காது. பாருடா, நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாது. நான் இங்க பட்ட அசிங்கத்தாங்க அவளும் படணும். நான் கல்யாணம் பண்ணந்தா வேணாம்னு சொன்னேன். அவ இந்த வீட்டுக்கு மருமகளா தான் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன். மத்தபடி நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். அம்மானா அம்மாதான். நான் எவ்வளவு அசிங்கப்பட்டனோ அதே மாதிரி அவள அசிங்கப்படணும். அவளை நடு ரோட்ல எடுத்து அடிச்சு போட்டு நீ வர்ற. அப்பனாதான் நீ என் புள்ள. என்னம்மா சொல்ற? ஆமாடா, உனக்கு தேவை அவளை கட்டிக்கிறணும், அவ்வளவுதானே? ஆமாமா, கட்டிக்க. 1 மாசமோ 2 மாசமோ அது வரைக்கும் தான் உனக்கு டயம். அதுக்குள்ள அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போறணும். நீ என்ன நினைச்ச? என்ன ஆலம்பூரா அவளை கட்டிக்கிட்டு நான் வச்சு வாழ்றதுக்கு பைத்தியக்காரன் கிடையாதுமா. எனக்கு தேவை அவதான். 1 மாசம் 2 மாசம்லாம் இழுக்க மாட்டேன், 1 வாரம் தான். ஐயோ, என் தங்க பிள்ளைனா தங்க பிள்ளைதான். நான் தானே உன்னை தப்பா நினைச்சிட்டேன். என்ன நீ என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் கூட நீ கட்டுனா அவளதான் கட்டுவ, அவளதான் வச்சு வாழுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்த. இப்படி நினைச்சிருந்தேன்னா நானே உனக்கு பொண்ணு கேட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனடா. ஒரு வாரத்துல அப்படியே வாத்த வீட்டுக்கு பத்தி விட்டுருக்கலாம். சூப்பர் மானி. சரோஜா அவெல்லாம்
அவள்லாம் அந்த விஷயத்துல தலையிட்டுக்கிட்டு இன்னொரு தடவை உன் மகன் இந்த பிள்ளை விஷயத்துல தலையிட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன்னு சொல்றாடா. அவளுக்குலாம் என்ன பேச்சுன்னு பாத்தியா? என்னம்மா சொல்ற? அப்படியே சொன்ன அந்த ஊதா மண்டை. ஆமாடா, ரெண்டு பேரும் சும்மா இருந்தாலும் இந்த சரோஜா சண்டைக்கு இழுத்துட்டு வந்துட்டாடா. ஒரு உலகமே என்னைய பார்த்து எனக்கு அசிங்கமா போச்சுடா. அசிங்கத்தை ஆத்தாலும் மகளும் பட்டே ஆகணும். என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுச்சோ அதே மாதிரி அதை விட 3 மடங்கு அவளுடைய மனசு கஷ்டமாகி இந்த உலகத்துல ஏன் பிறந்தா எதுக்கு பிறந்தோன்னு கஷ்டப்படுற அளவுக்கு நீ அவளுக்கு அசிங்கத்தை கொடுக்கணும். உன் கழுத்துல தாலி கட்டி என்னை ஏத்துக்கங்க ஏத்துக்கங்கன்னு உன் காலில் விழுகணும்டா. அப்பனா தாண்டா எனக்கு சந்தோஷம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் அவளை சும்மா விட்டுருவேனா என்ன? அவ நல்லா படிச்சு பெரிய ஆளாக போறாளாம். நான் விட்டுருவேனா என்ன? அழகு இருக்கு, அறிவு இருக்குன்ற திமிருமா அவளுக்கு. காசு பணம் இல்லாட்டினாலும் திமிருக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சலே இல்ல. அது எப்படி குறையும்? அது எப்படி குறையும்? கஞ்சிக்கு வழி இல்லாட்டினாலும் இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சா இருக்காதுடா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எவனோ ஒரு டாக்டர் இவ படிக்கிறதுக்கு உதவி பண்றானா. அவ யாருன்னு எனக்கு தெரியல. அவ மட்டும் என் கையில கிடைச்சியா சட்னி ஆக்கிருவேன். பின்ன இவளுக்கு இருக்க அழகுக்கு அடுத்தவன மயக்கியாச்சும் படிச்சிட மாட்டா. அத சொல்லுமா. நீ அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு தான் கஞ்சிக்கு கஷ்டப்படணும் தான் இந்த வீட்டை விட்டே விரட்டி விட்ட. ஆனா அவ படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து நம்ம முன்னாடி வாழ்ந்து காட்டுவா. நம்ம கன்னத்துல கைய வச்சுட்டு உக்காரணுமா? இதுக்காகத்தாமா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன். இப்ப தாண்டா உன்னைய பிள்ளைய பெத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். நீ வாமா, உன் முன்னாடியே அவளையோ அவ அம்மாவையோ அசிங்கப்படுத்தி காட்டல. என் பேரு சேகர் இல்லம்மா. பத்தாததுக்கு அந்த சரோஜா மண்டையை அடிச்சு உடைச்சு காட்டுறேன். வா, ஏன் அம்மா கிட்டே வந்து வம்பளுக்குறீங்களா? ஏண்டி உங்களுக்கு எவ்வளவு ஏத்தம்? நான் ரவுடி பையன்னு தெரிஞ்சும் என் வீட்டு முன்னாடி வந்து சண்டை போட்டு போயிருக்கீங்க. இருங்கடி உங்களை வச்சுக்கிறேன். இப்ப வாந்தி எல்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா இன்னும் வாந்தி வருதா என்ன? வரத்தான் செய்யுது. இன்னுமா? ஆமா, பின்ன இன்னும் வருதுன்னா ஆச்சரியமா தாண்டி இருக்கு. ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? நீ ஒரு நாளைக்கு அம்மா ஆவ, அன்னைக்கு தெரியும் உனக்கு. நான் என்ன கேட்டா நீ என்ன சொல்ற? அதுக்கு என்ன ரொம்ப நாளா இல்லம்மா கண்ணு போத்தன்ற லூசு மாதிரி எதையாச்சும் பேசிட்டு இருப்பாரு. நாங்களும் அவ்வளவு சீக்கிரமாலாம் குழந்தை பெத்துக்க மாட்டோம். 1 வருஷம் 2 வருஷம் லேட்டா தான் பெத்துக்கிறோம். யாரு நீங்க? உங்க ஆள் இருக்க அவசரத்துக்கு நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது மக்கண்ணு. போடி, என்ன போடி. அங்க பாரு, வாள் வந்தாச்சு. என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஒண்ணும் இல்லையே. என்னமோ பேசிட்டு இருந்தீங்க, நான் வரவும் மறைக்கிறீங்க. நான் கிளம்புறேன். ஓய் புது பொண்ணே, என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒன்னும் பேசல. என்னமோ பேசிட்டு இருந்தீங்க, நான் வரவும் அப்படியே மறைக்கிறீங்க. முழு சோத்துல பூசணிக்காய மறைக்கிற மாதிரி. சோத்துல போய் எப்படி பூசணிக்காய மறைக்க முடியும்? சரி, என்ன பேசுனீங்கன்னு சொல்லு. அதெல்லாம் பொம்பளைங்க விஷயம், உங்ககிட்ட சொல்ல முடியாது. சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எத்தனை நாளைக்கு இப்படி பொம்பளைங்க விஷயம்னே சொல்லுவீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப நீ சொல்லலன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். வேண்டாம் மாமா. வேணுமே. என்ன பேசுனீங்கன்னு என் காதுல சொல்ல பாப்போம். அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு சொல்லியே ஆகணும். என்ன பையனும் நீங்க? விஷயத்த ஆரம்பி. தென்றல் மாசமா இருக்கல, அதான் வாந்தி எல்லாம் இன்னும் நிக்கலையான்னு கேட்டேன். சரி, அதான் இன்னும் நிக்கலன்னு சொன்னா. அதுக்கு நீ என்ன சொன்ன? இன்னுமா நிக்கலன்னு கேட்டேன். அப்புறம் அதான் அவ சொன்னா, இப்போ உனக்கு தெரியாது நீயும் அம்மா. என்னது? ஒண்ணுமில்ல. ஏதோ இருக்கு. சொல்லடி பண்டாட்டி. சொல்லடி. ஐயோ அப்பா, நீயும் அம்மா ஆனாதான் உனக்கும் தெரியும்னு சொன்னா. வேற என்ன சொன்னா? வேற ஒண்ணும் சொல்லல. அதுக்கு நீ என்னமா சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? சொன்னடி. நான் சொன்னேன், நாங்க அவ்வளவு சீக்கிரமாலாம் குழந்தை பெத்துக்க மாட்டோம். 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துக்கிறோம். நினப்புதான். என்ன நினப்புதான்? நான் சொன்னதை நீங்க கேட்க மாட்டீங்களா என்ன? கேப்பேன் தான், ஆனா இந்த விஷயத்துல கேட்க முடியாது. இந்த விஷயத்துல கேட்க முடியாதுன்னா கேட்க முடியாது. அவ சொன்னது சரிதான். என்ன சரிதான்? நீ சொல்றதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னா. தெரிஞ்சா சரிதான். அது எப்படி அவ சொன்ன மாதிரியே இருக்கீங்க? அது சரிதான். 1 வருஷம் 2 வருஷம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. கல்யாணமாகி 10 மாசம்தான். இருந்தாலும் நீங்க இருக்கீங்களே, ரொம்ப மப்பு பிடிச்ச ஆளுதான். என்ன ரெடி? நீங்க ரெடியா? நான் ரெடி இல்ல. அடியா நீயும் ரெடியா தான் இருக்கணும். இன்னைக்கு இருக்குடி உங்களுக்கு. கொஞ்சம் சோகமா வச்சுக்கிருவோம். அத்தை
அத்தை. நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? அத்தை இல்ல தர்ஷினி. யாரும் இல்ல, நீ முத வெளிய போ. யாருமா தர்ஷினி? நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எந்திரிப்பா, நீ ஏன் கால வந்துகிட்டு இருக்க? என் மன்னிச்சிட்டேன்னு சொன்னா தான் நான் எந்திரிப்பேன். இப்ப எந்திரி. என் மேலதான் அத்தை தப்பு. நான் தர்ஷினி கிட்ட அப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது. சரி விடுப்பா. தர்ஷினிய கட்டிக்க எனக்கு உரிமை இல்லையா அத்தை? அது வந்து சொல்லுங்க அத்தை, நான் தர்ஷினிய கட்டிக்க கூடாதா? கட்டிக்க கூடாதுன்னு இல்லப்பா, அவ சின்ன பிள்ளை, இப்பதான் படிக்கவே செஞ்சுக்கிட்டு இருக்கா. என் பிள்ளை நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அதுதான் என்னோட ஆசையும் அவளோட ஆசையும். நான் கட்டிக்கிறேன் அத்தை, நான் கட்டிக்கிட்டு தர்ஷினிய படிக்க வைக்கிறேன். வேண்டாமா? இல்லப்பா வேண்டாம், தயவு செஞ்சு நீங்க இருந்து போயிரு. உங்களுக்கு ஒட்டை இல்ல உறவு இல்லன்னு ஆயிருச்சு, அப்புறம் எப்படி நான் தர்ஷினியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு. போக முடியாது அத்தை, நீங்க ஒரு முடிவு சொல்லிதான் ஆகணும். எனக்கு தர்ஷினி தான் வேணும், நான் தர்ஷினியை தான் கட்டுவேன். தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, இங்க இருந்து போயிரு. உங்க அம்மாவுக்கும் எங்களுக்கும் ஆகவே செய்யாது. என் புள்ள மட்டும் உனக்கு பொண்டாட்டியா வந்தா அவ்வளவுதான் என் புள்ள. அது மட்டும் இல்லாம நீயே ஒரு ரவுடி பையன். என் பிள்ளைய உனக்கு கட்டி வச்சு என் பிள்ளையோட வாழ்க்கையை சீரழிக்க நான் விரும்பல. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளையோட வாழ்க்கைனால நல்லா இருக்கணும்பா. அப்ப உங்க முடிவு இதுதான், அப்படித்தானே? ஆமாப்பா, தயவு செஞ்சு இங்க இருந்து நீ போயிரு. உங்க முடிவு என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்க, என் முடிவு என்னன்னு நான் சொல்ல வேண்டாம்? அம்மா விடு, என்ன விடு, தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுருப்பா, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டு. முடியாது, உங்க முடிவு என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்ப ஏன் முடிவு என்னன்னு வெளியே வந்து பாருங்க. வாடி, தயவு செஞ்சு விட்டுருவாங்க, கால கூட விழுகிற என் பிள்ளைய விட்டுரு. அம்மா மூடிய பிடிச்சு இழுக்கிறம்மா, வலிக்குதும்மா. எடுவிட்ட பயலை விட்டுற என் பிள்ளைய. எனக்கு எவ்வளவு திமிரடி. நான் உங்ககிட்ட பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு என்ன சொன்னேன்? அதை கேட்காம இங்க வந்து நீ என்ன சண்டையா முட்டி விடுற? வா நீ வா, உங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறீங்க, வா இப்போ ஒன்ன வச்சு வெளியே அசிங்கப்படுத்துறேன். படு பாவி, நாசமா போறவனே விடுற. யாரு நாசமா போறதுன்னு வெளியே வந்து பாருங்க, தெரியும். என் பிள்ளைய விட்டுறா, உன் கால கூட விட்டுறா. வாடி. ஐயோ இது என்ன கொடுமை? படு பாவி, விடுற அவள, விடுறா, விடுறா. இவ்வளவு திமிரு உனக்கு, விடுறா. ஏய், நாசமா போக, நல்லா இருப்பியாடா நீ? தங்காம போக, கட்டையில போக, இப்படி அடிச்சு தள்ளி விட்டியா நீ? எடுவிட்டவே. எவ்வளாச்சும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்தீங்க, கைய கால ஒடிச்சு விடுவேன். இப்பதான் நானே எனக்கு சந்தோஷமா இருக்கு. சீ, உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு அம்மா. சரோஜாத்தா வலிக்குது, சரோஜாத்தா காப்பாத்துங்க. எடுவிட்ட வேலை, நாசமா போறவனே, கைய எடுறா. எடுக்க முடியாதடி, என்ன பண்ணுவ? ஆய கிழிச்சு தச்சுபடியா பாத்துக்க. ஏய், இன்னொரு அடி நீ எடுத்து வச்ச. என்னடா பண்ணுவ பொறுக்கி என்ன பண்ணுவேன்னு இப்ப தெரியும் உனக்கு. அம்மா கூட வந்து சண்டை போடுற, கையில என்ன இருக்குன்னு பாத்தேல. இன்னொரு அடி நீ எடுத்து வச்ச, ஒரே சொருகுதான், மேல பேன்னு போயிருவேன். இப்ப தண்டை என் மனசே குளிருது. வீட்டுக்கு வந்து நீ என்ன பேச்ச பேசுன? இப்ப பாருடி என் சிங்கக்குட்டிய. என்ன சொன்ன சிங்கக்குட்டி அசிங்கம் வராம பாத்துக்க நான் சொன்ன. இப்ப பாரு யாருக்கு அசிங்கம்னு. என் வீட்டுக்கு சண்டைக்கு வராம பேசாம இருந்தாலும் இனி யாரோ ஏதோ ஒரு மூலையில ஒப்பாரி வச்சுக்கிட்டு நிம்மதியானாலும் இருந்திருப்பா. இப்ப பாரு என் பிள்ளை என்ன பண்ண போறானே, இதுக்கப்புறம் தெரியும். எல்லாம் ஒரு மனுஷியா, எதுக்கு எங்களை இந்த பாடு படுத்துற? நாங்க தான் ஒட்டு வேணாம் உறவு வேணாம்னு விலகிக்கிட்டோம்ல, தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. நாங்க எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போய் நிம்மதியா இருந்துக்கிறோம். என் பிள்ளைய வாழ்க்கைய சீரழிச்சிடாத, உன்னையும் பிள்ளையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அத நீ முன்னாடியே பண்ணிருக்கணும், இப்ப பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல, எனக்கு எந்த பலனும் இல்ல. என்ன இவ்வளவு வச்சுக்கிறேன்னா சொன்னேன், கெட்டிக்கிறேன்னு தானே சொன்னேன். என்ன கட்டிக்கிறதுக்கு இவளுக்கு கசக்குதா? ஊதா மண்ட, என்னை கட்டிக்கிறதுக்கு இவளுக்கு என்ன? நான் என்னத்துல குறைஞ்சு போயிட்டேன் சொல்லு நீயே. உங்க அம்மா கிட்ட வந்து வக்கீல் மாதிரி பேசுனியா? இப்ப பேசு, என்ன வாயடைச்ச போய் நிக்கிற? கையில தான் கத்தி வச்சிருக்கியா மானே, அதனால வாயில இருந்து வார்த்தை வராது. ஓஹோ அப்படியா? வார்த்தை வராது, வரவும் கூடாது. என்ன விடுறா சேகர், உன் கால்ல விழுற, தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுரு. என்ன கேட்டேன் உன்கிட்ட? என்ன கேட்டேன்? நகை வேணும், சொத்து வேணும், சொகை வேணும்னா கேட்டேன்? உன் பிள்ளைய தானே கேட்டேன், கட்டிக்கிறது தானே கேட்டேன். என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளை வாழ்க்கைனால நல்லா இருக்கணும்டா, விட்டுறா. நம்மள கல்யாணம் முடிக்காம என் கூட இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை கட்டிக்கிட்டு சீரழிறதுக்கு என் பிள்ளைக்கு இது இல்லடா, விட்டுறா. எனக்கு கொஞ்ச நாள் மனசுல ஈர இருந்தா இப்படி பண்ணுவியாடா? அதெல்லாம் இருக்க வேண்டாம், போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. அதானே, உன் மனசுல ஈரம் பாசம்லாம் இருந்தா ஏன்டா எப்படி இருக்க போற? என் ஃப்ரெண்டு சொன்னியா கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கன்னு. நான் தான் எல்லாரும் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அது நடக்காது போல. இப்ப சொல்றேன், இப்பயே அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன், யாரு வந்து தடுக்கிறான்னு பாக்குறேன். ஏய், என்னடா பண்ணிக்கிருக்க?
உனக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது. உன் வேலைய பாத்துக்கிட்டு நீ போ. நீ தான் எதுனாலும் அப்பேன்னு வந்து முன்னாடி நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேல. உன் வேலையை மட்டும் பாத்துட்டு கிளம்பியா. என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இப்படி ஒரு தரசலைய பெற்றதுக்கு நான் தான் அசிங்கப்படணும். அந்த பிள்ளைய முன்னாடி வராத அப்பேன்னு கூட பார்க்க மாட்டேன். ஒரே குத்தா குத்தி கொன்றுவேன். கொள்ளுடா கொள்ளுடா, உன்னை பெற்றதுக்கு என்னைய கொள்ளுடா. பேசாம போயிரியா. சொல்லிட்டு இருக்க மாட்டேன், ஒழுங்கா ஓடிரு. கையை இடுறா நாயே. யாரு மேல கைய வச்சிருக்க? கைய ஒடிச்சிருவேன். நான் யாருன்னு இப்ப தெரியும். முன்னாடி வராத. கையில என்ன இருக்குன்னு பார்த்தேல. எத்தனையோ கத்திய பார்த்தவன். இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். வராத. கைய இடுறா பண்ணாட. வலிக்குதாம்மா? அல்லாத நான் இருக்கேன். இந்த பரதேசி இப்படி பண்ணான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என் கைய காலை இனிங்க போட்டிருப்பேன். நீ அவ என்னோட முறை பொண்ணு. அவனை அடிச்சு கொள்ளுங்க தம்பி. நீங்களாம் ஒரு அப்பனாயா? செஞ்ச காரியத்துக்கு அப்பன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குடா. முறை பண்ணோம் நொற பண்ணோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னையில இருந்து நீ அவ பக்கமே போக கூடாது. அத சொல்றதுக்கு நீ யாருடா? யாரா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன் மேல கைய வைப்ப? ஏய், வாய மூடிக்கிட்டு இருக்கணும். பாரு, இன்னொரு தடவை அவ பக்கம் போனேன்னு வச்சுக்க, அடுத்து உனக்கு சங்குதான். என்ன புரிஞ்சுதா? இப்படி தாண்டா போவேன். அவ என்னோட முறை பொண்ணு. எனக்கு அவ மேல எல்லா உரிமையும் இருக்கு. அவ கழுத்துல நான் தாலி கட்டி காட்டுறேன். ஓஹோ, அவ்வளவு திமிர அவனுக்கு. அவ யார் தெரியுமா? அவ எங்க அத்தை மக. உனக்கு அவ அத்தை மகதான், எனக்கு அவ பொண்டாட்டி. என்ன புரியுதா? நீ போய் சொல்ற. நான் போய் சொன்னா அவ போய் சொல்ல மாட்டாள. அவட்ட கேளு. என்ன நீ என் பொண்டாட்டி தானே? கேட்டுச்சா? You don't worry செல்லம். இனிமே நான் பாத்துக்கிறேன். என்ன பாவளே மறந்து போயிட்டான். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ என் பொண்டாட்டி. உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். நான் டிசைட் பண்ணிட்டேன். இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கு. இத அந்த கடவுளே நினைச்சாலும் தடுக்கவும் முடியாது, மாத்தி எழுதவும் முடியாது. என்னடி கியூட் பொண்டாட்டி? என்ன நடக்குதுங்க? அம்மா இருக்காங்க. அம்மா இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, எனக்கு பயம் இல்லை. இங்க பாரு, இன்னொரு தடவை சொல்றேன். அவ என் பொண்டாட்டி மட்டும் இல்ல, என் உயிரே அவதான். அவ மேல இன்னொரு வாட்டி ஏதாச்சும் அடி பட்டுச்சு மவனே. நானே அடிச்சு போட்டு நானே ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியதா இருக்கும். மைண்ட்ல வச்சுக்க. என்ன தம்பி புரியுதா? புரியுது. இன்னொரு தடவை அவட்ட வாழாட்டுன ஆளே இருக்க மாட்டேன். நான் ஒரு டாக்டர். உன்னை எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சிருவேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பீஸ் பீஸா பிரிச்சு சாப்பிட்டுருவேன்.
பாய் செல்லம். ம், ம். என்னது பூகம்பம் மாதிரி வந்து புயல் மாதிரி போயிட்டியா? ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு வீடியோ தரமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பனால நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும்